மூணாவது ஏதோ இருந்துச்சு, ஞாபகம் இல்லை. கிராணி தான் அவன்கிட்ட கண்ணை கொடுத்துட்டேன். முடிஞ்சால் சுடு பார்ப்போம். மாடிக்கு போய் பார்ப்போமா? வேண்டாம், இந்த பக்கம் திரும்பி ஏதாவது இருக்கா? ஐயோ, என்ன கண்ணை கொடுத்தது குத்தமா? ஒரே போடா பின்னாடி வந்து டப்புன்னு அடிச்சிருச்சுங்க. இல்லை இவங்க கதை உடைக்குன்றாங்க, லாக் பண்ணக்கப்புறம் எப்படி கதை உடைக்கும் எனக்கு புரியல. ஓ, இந்த கதை உடச்சிருச்சு. ஆமாம், சொன்ன மாதிரி தான் இருக்குது. அட பாவி. இல்லை, கிராணியே ஒரு பேய், அது பின்னாடி நான் ஒரு பேய் பேய்கிட்டு இருக்கேன். என்ன கொடுமை சாருது. ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க வீடியோ. தான் சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான். சாப்பிடாடே. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கில் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிராணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டுட்டு போவோம் வாங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கில் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிராணி, அதாவது சிங்கிள் பிளேயரில் மல்டி பிளேயர். என்னடா கிராணி மல்டி பிளேயர் வந்து ரோப்ளாக்ஸில் தானே இருக்கும், அதுவும் மொக்கையாக தானே இருக்கும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து கர்ஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு மல்டி பிளேயர் கிராணி இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட வந்திருக்கேன். மொத்தம் 3 பேர் விளையாட வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லிடுறேன். சாய் அப்புறம் சஞ்சீவ் 2 பேர் வந்திருக்கோம். இந்த ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள். இங்கே கார் பேட்ரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு எதுவும் ஒருத்தர் இல்லை. கதை ஓப்பன் பண்ணாதான்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. ஆனால் ஓப்பன் பண்ணாதான்னு சொல்லிட்டு இவனே ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். பார்த்தீங்களா என்னென்னலாம் சொல்கிறான். கிராணி வருது, அப்படி தெரிச்சிட்டு ஓட வேண்டியதான். அதை பார்த்து பயம் இல்லை இருந்தாலும். என்ன கிராணி என் ஃப்ரெண்டை துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பையன் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை பையன் எஸ்கேப் ஆகிட்டான். ஏன்னா அப்படி தான் அவன் சொல்கிறான். அவன் பேசுகிறதுலாம் உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நாங்கள் வாய்ஸ் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இதான் இங்கே வரான். யார் இது? சாயா சஞ்சீவா? சாய் தான் நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டான். நானும் மேலே நினச்சிட்டேன். பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்கிறான். அண்டே போனால் தானடா ஃபாலோ பண்ணதுக்கு. நீ காணும் பெட்டுக்கல்லில் ஒழிஞ்சிக்கிட்டானா? ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு என்ன ரெடி பண்ணணுமோ பண்ணி விளாட்றேன். ஓகே, இப்போ அவன் எந்திச்சு போயிட்டான். பின்னாடி ஃபாலோ பண்ணி சொன்னான். ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே போவோம். எங்கிட்டு போனான்? கீழே தான் போயிருக்கேன்றான். கீழே ஃபாலோ பண்ணுவோம், போயிட்டே இருப்போம். ஓகே, காருக்கு இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே வந்தாச்சு. இங்கே ஒன்றும் இல்லைங்க. என்ன விட்டுட்டு ஓட்டானா? டேய் எங்கடா இருக்க சொல்கிறா. டேய் தனியாக விட்டு போயிட்டியாடா? இல்லை வந்துட்டான். என்னடா ஒன்றுத்துக்கு சொல்கிறான்? எதுக்கு? ஓ, நாங்கள் கிராணியை ட்ராப் பண்ணுறதுக்கு. கிராணி எங்களை ட்ராப் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் கிராணியை ட்ராப் பண்ணணும். நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன்டா, நீங்கள் பொறுமையாக போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க. நான் கிராணி வருதான்னு சொல்கிறேன், பார்த்துக்கங்கண்ணே. காய்ஸ் ஆக்சுவலாக இதான் காய்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் கிராணி விளையாடுறேன். கிராணி விளையாட தெரியாதுன்னு சொன்னேன் அவன்கிட்ட. சரி ஓகே விளையாடுறா அப்படின்னு சொன்னான். ஆனால் இது அந்தளவுக்கு ஒன்றும் டெரராக இல்லை. இதை மாதிரி ஹாரர் கேம்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஹாரர் கேம்ஸ் எடுத்து போடுவேன். ஓகே, கிராணி வந்துடுச்சு. கதை திறக்கலாமாடா? திறக்கக்கூடாதுன்றான், ஏன் தெரில. திறக்கலாமா? என்ன பண்ணணும்? கிட்ட போய் நிற்காத, கதை உடச்சிடுன்றான். சரி நிற்கல. ஓகே, இன்னும் கிராணி செத்த மாதிரி மெசேஜ் அனுப்பலைங்க. சரி இதுக்கு மாடிக்கு போவோம். ஓகே போயிட்டு இப்போ தான் காமிக்கிறாங்க 120 செகண்ட்ஸுக்கு கிராணி வராது. ஓகே, இங்கே புக்கு இருக்குது. அந்த புக்கை வச்சு என்ன பண்ண, ஸ்பெஷல் கீ மட்டும் தான் கிடைக்கும். அட போங்கடா நீங்களும். இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்துட்டாங்க போல். ஓகே, நம்ம கிச்சனுக்கு போவோமா? சரி கிச்சனுக்கு போய் எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே என்னடா எங்கேயுமே எதுவுமே இருக்க மாட்டேங்குது. கன் பார்ட் கிடச்சிருக்குங்க. ஓகே எடுத்துப்போம். வேறு எங்கேயாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ கன் பார்ட் வச்சுட்டு வந்துடுவோம். வெப்பன் கீ கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் நம்மளோட கிராஸ் பவுலாக எடுக்க முடியும். வச்சுருவோம் இங்கே. வச்சுட்டு வந்துடுவோம். இங்கே வேறு மேலே கூப்பிட்டுட்டே இருக்காங்க. போவோம், அதுக்கு முன்னாடி உள்ளே எட்டி பார்ப்போமா? சரி வேணாம், போவோம். அது அவ்வளோ சீக்கிரத்து வராது, பார்த்துக்கலாம். என்னடா எதுக்கு இங்கிட்டு போகிறான்? கேஸ் லைன் இருக்குது. ஓகே, நம்ம இந்த
காருக்கே போவோம், போய் பார்ப்போம். அங்கே வர சொன்னான். என்னடா செவரில் முட்டிகிட்டு இருந்தா எப்படா நான் கீழே போவேன்? ஆடப்பாவி. சரி என்னடா நீ எதுக்குடா கீழே கூப்பிட்ட? புரியல சார், எதுக்கு இவன் கீழே கூப்பிட்டானே தெரியல. கிராணி தான் உள்ளே இருக்குன்னு சொன்னான், புரியல. இப்போ தானே ட்ராப் பண்ணோம். சரி போவோம். இங்கே ஒன்றும் கார் கீ வேணும், இது ஓப்பன் பண்ணணும்னா போவோம், போய் எங்கேயாவது தேடுவோம். என்னாச்சு? என்னடா ஏதாவது சொல்கிறா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க. ஓ, கிராணி திருப்பி ட்ராப் பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்களா? ஆனால் தான் இன்னும் டைம் இருக்கே. ஆஃப் பண்ணியாச்சு. அவன் ஆஃப் பண்ண சொன்னான், ஏன்னா அவனுக்கு வந்து ஆஃப் ஆகலைன்னு சொன்னதுனால நான் ஆஃப் பண்ணேன். அவன் சொல்லுவான் அவனுக்கு அடிக்கடி கேம் லேக் ஆகும்ன்ட்டு, அதனால தான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். ஓகே, கிராணி போயிடுச்சு. என்னடா ஒரு பொருளும் கிடைக்கல. கார் இன்ஜின் கிடச்சிருக்கு, கேஸ்லின் கிடச்சிருக்கு. பேசாமல் கார் எஸ்கேப் பண்ணிடுவோமா? வேண்டாம், சீவர் எஸ்கேப்பே பண்ணுவோம். ரெண்டுதோ புதுசாக எஸ்கேப் பண்ணுறாங்க, ஆனால் என்ன எஸ்கேப்பும் ஒன்றும் புரியல. ஓகே, எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ்லாம் வர வைக்கணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு பேசி விளையாடுறது நல்லா இருக்கும்னு எனக்கும் தெரியும், அதனால் கேட்குறேன் அவங்ககிட்ட. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, திருப்பி கிராணியை கூப்பிட்டு வர்றதுக்காக மாடிக்கு சஞ்சீவ் போயிருக்கான். சீக்கிரம் வாடா, கிராணி வருது அப்படின்னு சொல்கிறான், பார்ப்பான். பொசுக்குன்னு இப்போ நான் கதவை திறந்துட்டேன்னா என்ன பண்ணும் கிராணி? அவ்வளோதான், அடிக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். கீழே வந்துருச்சு. சீக்கிரம் போவியா? அதை விட்டுட்டு என்னவா லேட் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கள் பொருள் எடுக்க வேணாமா? சரி, அடைச்சிட்டான், லாக் பண்ணிட்டான், சுவிட்சை ஆன் பண்ணிட்டான். சீக்கிரம் ஆன் பண்ணுறா. டேய் ஆன் பண்ணுறா. டேய் வந்துடுச்சுரா. ஆன் பண்ணியாச்சு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ட்டு. கதை உடச்சிருக்கோம். இல்லை இவங்க கதை உடைக்குன்றாங்க, லாக் பண்ணக்கப்புறம் எப்படி கதை உடைக்கும் எனக்கு புரியல. ஓ, இந்த கதை உடச்சிருச்சு. ஆமாம், சொன்ன மாதிரி தான் இருக்குது. அட பாவி. இல்லை, கிராணி இஸ் நவ் கான் ஃபார் 120 செகண்ட்ஸா? இப்போ தானே கதை உடச்சிட்டு வெளியே வந்துச்சு. ஓகே, ஷார்ட்கன் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க போல், எடுத்து ஒரே சுட்டுட்டாங்க. அது கீழே விழுந்து கிடக்குதுங்க. இன்னும் கீழே சின்ன வழி மாதிரி இருக்குது. ஓகே போவோம், ஒருத்தன் போயிட்டுருக்கான், அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவோம். உங்களுக்கு எந்த ஹாரர் கேம் வேணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், நான் வேணால் அதை விளாண்டு போடுறேன். இதுக்கு கொஞ்சம் 1K வியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் நான் பார்ப்போம் வருதான்ட்டு. இது சீக்கிரம்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சுடுடா சீக்கிரம்டா. கதை ஓப்பன் பண்ண வேணாமா? எனக்கு தெரிஞ்சு சுட்டுட்டான்னு நினைக்கிறேன். கதை ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ரீஸிங்கா? அது என்ன போட்டிருந்தான்? நான் சரியாக பார்க்கலையே. ஓ, ஃப்ரீஸிங் ட்ராப்பா? ஓகே. இந்த வுட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஓ, இப்போ தாங்க என் ஃப்ரெண்டு சொன்னான். வுட்டு, அப்புறம் எதுவும் சொன்னால் ரஸ்டட் பேட்லாக்கி, அப்புறம் கட்டிங் பிளேயர்ஸ், 3 தேவைப்படுமா இதுக்கு, சீவர் எஸ்கேப்புக்கு. ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த கேம்லாம் விளாண்டது கிடையாது. நிறைய பேர் ஏற்கனவே இந்த கேம்லாம் விளாண்டுருப்பீங்க. ஆனால் இது மல்டி பிளேயராக விளாண்டுருப்பீங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா மல்டி பிளேயராக ரோப்ளாக்ஸில் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. ஆனால் அந்த கிராணி வந்து டம்மி தான், ஓகேயா, சும்மா தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது பேர் கர்ஸ்டு ஹவுஸ். அச்சஸெல்லாம் கிராணி மாதிரி தான். ஆனால் என்ன, இந்த கேமில் வந்து 6 பிளேயர் விளாட முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதிகபட்சம் 6 பேர், மேக்ஸிமம் 6 பேர் விளாடலாம். மினிமம் எத்தனை பேர் நேரம் விளாண்டுக்கலாம். இதில் வந்து கிராணி மாதிரி தான் லாவா மோடு உண்டு. அப்புறம் வேறு என்ன, ஆமாம், அதில் வந்து கேம் மோடில் 2 டைப் தான் இருக்குது, கிளாசிக், லாவா மோடுன்ட்டு. கேம் தீமில் வந்து 3 டைப் இருக்குது, கிளாசிக்கு, அப்புறம் கிறிஸ்மஸ்ஸு, 3வது ஏதோ இருந்துச்சு, ஞாபகம் இல்லை. கிராணி தான், அவன்கிட்ட கண்ணை கொடுத்துட்டேன். முடிஞ்சால் சுடு பார்ப்போம். மாடிக்கு போய் பார்ப்போமா? வேண்டாம், இந்த பக்கம் திரும்பி ஏதாவது இருக்கா? ஐயோ, என்ன கண்ணை கொடுத்தது குத்தமா? ஒரே போடா, பின்னாடி வந்து டப்புன்னு அடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கேமில் விளையாட முடியாது. ஏன்னா இந்த கர்ஸ்ட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா 3 பேரும் அவுட் ஆனால் தான், அதாவது கிரானைட் அடி வாங்கினா தான் அடுத்து எல்லோரும் ரிவைவ் ஆகி எல்லோரும் விளாட முடியும். இப்போ என்ன பேயாக தான் விளாட முடியும். சாய், கிராணி வருதுடா, பார்த்துடா. கார் பார்க்கிங் தான் வருது. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இப்போ தான் நம்ம பே ஆகிட்டோம்ல, எஸ்கேப் ஆகிடலாம்ல? எஸ்கேப் ஆகலாம். கீழே போகணும், எப்படி போவேண்ணா? எப்படி போகிறது கீழே? சரி வேண்டாம், மாடிக்கு போவோம். இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல 2 பேரும். சீவருக்கு போய் பார்ப்போம்.
டே அந்த ஒருத்தன் சீவரில் இருக்கான். யார் இருக்கா தெரியலையே. சாய் சீவரில் இருக்கான். அப்புறம் சஞ்சீவ் எங்கே இருக்கான்? நான் எங்கே இருக்கேன் இப்போ? கீழே போவோம். ஓகே, இங்கே யார் இருக்கா? இது யார்? இது இங்கே சஞ்சீவ் இருக்கான். ஓகே, கார் ஏரியாவில் வந்து சஞ்சீவ் இருக்கான். சீவரில் சாய் இருக்கான். நம்ம தான் வெளியே வந்துட்டோமே. எஸ்கேப் பண்ணியாச்சு. என்னடா சொல்கிறீங்க? எஸ்கேப் பண்ணலையா? ஓ, உயிரோடு இருந்து வீட்டை விட்டு வெளியே போனால் தான் எஸ்கேப்பா? அட பாவி. சரி, பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 2ல் ஒன்றும் இல்லை. பாக்ஸ் 1 டே. பாக்ஸ் 1ல் வந்து ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுல போட்டு பொருள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொருள் எடுப்பாங்க? ஓகே, ஏதோ எடுக்கட்டும். ஏஞ்சல் என்ன எங்கே வருதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. போவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். கடைசியில் இந்த ஐஸில் வந்து ஒரு பேய் பறந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா? அது மாதிரி நம்மளை பறக்க விட்டாங்க. கடைசியில் நம்மளும் பேய்கிட்டாங்க. அதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்றது. தேவையில்லாமல் கிரானிட்டை போய் கன்னை கொடுத்து முடிஞ்சால் சுடு பார்ப்போன்னு சொன்னேன். அது கொஞ்சம் தப்பா. உடனே வந்து நான் இங்கே சீவருக்கு வரலான்னு பார்க்க போது பின்னாடி ஒரு அடி போட்டு கொன்றுச்சு. ஓகே, நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. மனுஷனாக இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணிடலாம் போல. பேயாக இருந்தால் தான் ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, ஆனால் அதில் என்னன்னா செவருக்குள்ளெல்லாம் போக முடியுது. பேயினா அப்படி தானே. இந்த பக்கெட்டில் என்ன இருக்குது? ஹேண்டிலா? இது என்னது? ஹேமர். ஓகே, ஹேண்டில் போட்டு ஹேமர் எடுக்கணுமா? டேய் சாய், ஹேமர் இருக்குடா அதில். வந்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. அதுக்கு முதல்ல ஹேண்டில் நீங்கள் போய் எடுக்கணும். ஹேண்டில் வேண்டாமா? ஏண்டா? ஓ, சீவர் எஸ்கேப்னால ஹேண்டில் தேவையில்லையா? அதாவது ஹேமர் தேவையில்லை உனக்கு. சரி, ரஸ்டட் பேட்லாக் எங்கே இருக்கும் சொல்லு, லேசாக பார்த்துட்டு வரேன். தெரியாதா? சரி. என்னென்ன வேணும் சொன்னேன்? ரஸ்டட் பேட்லாக்கி, கட்டிங் பிளேயர்ஸு, வேறு என்ன? வுட்டு. அதான் வுட்டும் கட்டிங் பிளேயர்ஸும் ஏற்கனவே கிடச்சிருச்சு. வேறு என்ன வேணும்? ரஸ்டட் பேட்லாக்கியா? சரி, இந்த பார்ப்போம் எங்கே இருக்குது. ஓகே, வந்த இடத்துக்கே திருப்பி வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தான் தெரில. ஏன்டா சுற்றி வர வேண்டியதாக இருக்குது? எங்கே போக? இந்த வீடே ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இங்கே என்னென்னு தான் தேட. ஓகே, மாடிக்கு போயிட்டு ஸ்பைடர் இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரோம். என்ன நான் தான் சொன்னேன்லங்க, இந்த பேயாக இருக்கிறது ரொம்ப கஷ்டன்ட்டு. சாமி அப்பா, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்கான். போய் பார்த்துட்டு வருவோம். என்னென்னுங்க? ஃப்ரெஞ்ச். ஓகே, ஃப்ரெஞ்ச் இருக்குடா. அடே சாய், ஃப்ரெஞ்ச் இருக்குது அதில். இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னடா? என்னது அது? என்னதுடா? கிராணி திருப்பி யாரோ சுட்டாங்க. இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இங்கே தான் சுட்டிருக்காங்க. அப்படியே கடப்பா. நிறைய கிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க. எடுக்க முடியும்னு பார்த்தா எடுக்க முடியல. எங்கே தாண்டா இருக்கீங்க 2 பேரும்? தயவு செஞ்சு செத்துருங்கடா. அப்போ தாண்டா நானும் வர முடியும். இதாக இருக்கான் சஞ்சீவ். சீக்கிரம் சாவிடா, அப்போ தாண்டா நான் வர முடியும். என்னடா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற. அது ரிவைவ் ஆனோடனே ரீஸ்வாப் ஆனோடனே தயவு செஞ்சு அதுக்கிட்ட போய் செத்துடுறா. அப்போ தாண்டா நான் வர முடியும். சாய் இருக்கான். இவ்வளோ நேரம் நான் சாய்கிட்ட பேசினேன், சஞ்சீவ்கிட்ட பேசினேன்னா? இல்லை, சஞ்சீவ் தானே போட்டிருந்துச்சு. இங்கே தான் இருக்கானா சஞ்சீவ்? ஓகே, சாய் நீனே செத்துடுறா. ரஸ்டட் பேட்லாக்கையும் கிடச்சிருச்சா? போய் என்னென்னா எஸ்கேப் பண்ணிட வேண்டியதானே. நீங்கள் பாட்டுக்கு எஸ்கேப் பண்ணிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. முதல்ல சாகுங்கடா, அப்போ தான்டா நானும் வர முடியும். டே 2ல் முடிச்சுக்கலாம். முதல்ல எத்தனை டேடா இருக்குது? முதல்ல 5 டேவா? 5 நாள் தான் இருக்குல்ல. 5 வாட்டி அடி வாங்கிடுவோமா? 5 வாட்டி அடி வாங்கினா கேம் விட்டு வெளியே போயிடுவோமோ? 5 லைஃப் மாதிரி. ஓகே, இது என்னடா இடம்? காக்கா முன்னாடி சாய் போயிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். கொத்து வாங்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு. இந்த கொத்திடுச்சுல அவனை. ஒரே கொத்திடுச்சு. இதுக்குள்ளே காக்காவுக்கு போடுற ஃபுட்டு தான்டா இருக்குது சாய். ஓகே, அதான் 3 பொருள் கிடச்சிருச்சுலடா. இருக்கிற இன்னும் தேடிட்டு இருக்கீங்க. வுட்டு கிடச்சிருச்சு, கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருச்சு. கிராணி ரிவைவ் ஆனோடனே முதல்ல போய் சாவுங்கடா. அப்போ தானே நான் வர முடியும்.
ஏம்மா கிராணி தயவு செஞ்சு சீக்கிரம் எந்திரிம்மா, அப்போ தான்மா அவங்க அடி வாங்குவாங்க, அப்போ தான் நான் திருப்பி வர முடியும். எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன் அது டைலாக் சொல்லி சொல்லி ஆடியன்ஸ்க்கு அதில் ரத்தத்தையே வர வச்சிட்டேன் போல் எனக்கு தெரிஞ்சு. கோச்சிக்காதீங்க, அப்படி சப்போஸ் ரத்தம் வந்ததுன்னா தொடச்சிக்கோங்க. ஒருத்தன் வந்துட்டான். ரீஸ்வாப் போனோன்னே நான் சாகுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொருத்தனை காணும். சஞ்சீவு எங்கடா இருக்க? டேய் இவனையும் காணும். டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நானும் வந்துக்கிறேன்டா. ஏன்டா அவனை அங்கே தானடா இருக்க சொன்னேன், ஏன்டா இங்கே வந்த? ஓ நம்ம பேர் இருந்தால் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோமோ? இங்கே சஞ்சீவ் இருக்கான். அவன் அப்படி காக்காட்டை என்ன தான் இருக்குது, எதுக்கு காக்காட்டை போய் அவங்களுக்கு இருக்காங்கன்னு தெரில. அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த கிராணி போயிட்டுருக்கு. எவனே போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சஞ்சீவா சாயான்னு தெரில. சஞ்சீவை போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சஞ்சீவை போட்டுருச்சுன்னு சொல்கிறான். ஓகே மேலே போய்கிட்டு இருக்கு. சாய் சொல்கிறான் கிராணி இங்கெல்லாம் போய்கிட்டுருக்கு. ஓகே கிராணி பின்னாடியே நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிராணியே ஒரு பேய், அது பின்னாடி நான் ஒரு பேய் போய்கிட்டு இருக்கேன். என்ன கொடுமை சார் இது. ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க வீடியோ. தான் சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான். சாப்பிடாடே சஞ்சீவ். இப்போ இன்னும் சாய் செத்தானா சஞ்சீவ் செத்தானா? 2 பேருமே சாகலையா? ஓகே காய்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவன் சாகிறதுக்கு. அதனால் அந்த சீன்ஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ டே 2 இதுலையா சாகாமல் எஸ்கேப் பண்ணிடணும். போவோம். இந்த வீடியோ டோட்டலாக 20 மினிட்ஸோட போதும். ஏன்னா இதுதான் அதிகபட்ச வீடியோ போட்டிருக்கேன். இந்த சேனல் ஸ்டார்ட் ஆக போது நான் என்ன சொன்னேன்னா 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் போடுவேன்னு சொன்னேன். கடைசியில் 20 நிமிஷம் வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே பிரச்சனை பார்த்து இல்லை, போடுவோம். டேய் கிராணி இங்கே வர மாதிரி சத்தம் கேட்குதுடா. திருப்பி நான் சித்திர போகிறேன். அப்படிலாம் இல்லைடா, வெளியே வாடா அப்படின்றான். கதவை திறக்கிறேன். பொசுக்குன்னு வந்துச்சுன்னு வையேன், அப்புறம் பார்த்துக்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே ட்ராப் இருக்குது பார்த்து போடான்றான். ட்ராப்பில் மாட்டினா செத்துருவோமாடா? இல்லைடா ட்ராப்பில் மாட்டினா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தேன்னா என்ன போட்டிருக்கோம். சொல்கிறான் நீ உள்ளே போடா நான் வரேன்டா பின்னாடின்ட்டு. அவன் சுற்றி வந்தான், நான் நேராக வந்தேன். என்ன பிரச்சனைனா அவன் கிரானிட்ட மாட்டியிருப்பான். அவ்வளோதான். கிராணி எப்படி என்னை பார்க்க மாட்டுச்சு? நான் தானே ஃபஸ்ட்டு போனேன். அது பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ எஸ்கேப் பண்ணுறதான் வேலை. சீக்கிரம் போடா, நீ போனாதான்டா நான் பின்னாடி வர முடியும். எதுக்குடா சைக்கிள் போடுற? டேய் சீவருக்கு அது ரூட்லடா. ஏன்டா? ஓ ரஸ்டட் பேட் லக்கி எடுக்க போனியோ? ஓகே எதுக்கு நிற்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஓ ஏஞ்சலினா வருதா? அதுக்கு நீ போய் அடி வாங்கிக்கிறேன். உன் பின்னாடியே வரணுமா? ஓகே அவன் பின்னாடியே வரேன். ஓகே சரி எந்த பக்கம் போகணும்? இதில் நிறையா சந்து இருக்கே. நான் எங்கிட்டு வரேன்? லெஃப்ட்டா ரைட்டா? ஓ லெஃப்ட்டு வரணுமா? உன் பின்னாடி பார்த்துட்டே வரணுமா? எப்படா நான் உன்னை பின்னாடி பார்த்துட்டே வரேன்? நீ எங்கேயாவது போயிட்டேன்னா நான் எப்படி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது? அதெல்லாம் இல்லை, பின்னாடி வருதான்னு மட்டும் பார்த்துட்டு வான்றான். ஓகேடா நீ செத்துடுறியா? வருது நீ சாப்பிடா. ஓமேகா பையன் செத்துட்டான். ஏன்னா நம்ம வழி விட்டா தானேங்க அவன் வர முடியும். அவன் வரல, அவன் செத்துட்டான். அவன் என்னை திட்டான். டே நீ போய் சாகடான். எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க? அப்போ தானே நான் சாக முடியும். என்ன வாய் ப்ரெஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது அவங்களுக்கு. கடைசியில் என்னன்னு டே 3க்கு வந்துட்டோம். அவன் ஃபஸ்ட்டே சொன்னான் பின்னாடி பாடுற ஏதாவது வருதான்ட்டு. நான் பார்த்துட்டு நான் உள்ளே ஓடிட்டேன், அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். கடைசியில் டே 3 வரைக்கும் நாங்கள் வர வேண்டியதாக போயிடுச்சு. ஆமாம் சஞ்சீவ்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்கே போனான் தெரியல. கேம் விட்டு லெஃப்ட் ஆகிட்டேனா? டே சாய் சஞ்சீவ் எங்கடா? தெரியலையா உனக்கும்? சரி ஓகே இந்த வாட்டி நம்ம பெட்டுக்கட்டில் ஒழிச்சுப்போம். இந்த வாட்டி சேஃபாக இருக்கணும், சேஃபாக எஸ்கேப் பண்ணணும், பொறுமையாக போவோம். எனக்கு தெரிஞ்சு கிராணி வரப்போகுது, ஒரு போட போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லைடா நீ வெளியே வா, கிராணிலாம் வரல அப்படின்னு சொன்னான். அவன்டா அவன். ஏண்டா கிராணி வரலன்னு பொய்யாடா சொல்கிற? கொஞ்சம் விட்டுருந்தது நான் காலியாக இருப்பேன். அங்கே ஓடிடுச்சு. நீ ஓடுறா கீழே சீவ இருக்குது அப்படின்னு சொன்னான். சரிடா நீ சொல்கிற, நான் போகிறேன், நீ பொறுமையாக அடி வாங்கிட்டு வரியா? ஓகே நீ பொறுமையாக அடி வாங்கிட்டு வா, நான் ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருக்கேன். ஏன் ரொம்ப கிந்தி நடக்கிறான், ஏன் தெரில. ஓ டே 3 ஆயிடுச்சு, அதனால் கிந்தி நடக்கிறானா? அப்போ டே 5னா தவந்துக்கிட்டு வருவானாடா? என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம். அவனை இன்னும் காணும். நம்ம பேசாமல் எஸ்கேப் பண்ணிடுவோமா? அவன் கோச்சுக்கு போகிறான். ஃபஸ்ட் பேட் லக்கி இந்த தான் இருக்குது.
எங்கே இருக்குது இங்கே வர மாதிரியே சத்தம் கேட்குது. வண்டியாடா சீக்கிரம் வா. ஃப்ரெண்டில் போ. இந்த வாட்டி நீ ஃப்ரெண்டில் போய் நின்று கடி வாங்கிடு. நான் பின்னாடி வந்து தள்ளி விட்றவா? தள்ளிடுறாவா டேய்? இதுக்கு மேலே தள்ளி போக முடியாதா? பின்னாடி செவுரு இருக்குடா. நான் ஃப்ரெண்டில் போகிறேன். என்னடா திட்டுற? ஃப்ரெண்டில் சீக்கிரம் போகாதடான்ற. அப்புறம் எஸ்கேப் பண்ணுறது? சரி பின்னாடி வந்துக்கிறேன், நீ ஃப்ரெண்டில் போ. இதில் ஒரு சின்ன பிரச்சனைங்க இந்த கேமில். கேர்ஸ் ஹண்ட்ரன்ட்டு எல்லோரும் ஒரே கேரக்டர் இருக்கோமா, அதாவது ஒரே ஆளாக இருக்கோமா. இதில் எது எது சஞ்சீவன் தெரிய மாட்டேங்குது கேம் விளாண்டுட்டு இருக்க போது. ஏன்னா பேயாக இருக்க போது தெரியுது பார்த்தீங்களா. இப்போ யாருன்னு தெரியல. சஞ்சீவ் லெஃப்ட் ஆகிட்டான். அவன் பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஓகே காய்ஸ், ஏற்கனவே இங்கே எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. வுட்டும் கட்டிங் பிளேயர்ஸும் நான் கொண்டு வந்தேன். அப்புறம் ரஸ்டட் பேட்லாக்கி அவங்க கண்டுபிடிச்சான். ஓகே, செயின் கட்டர் எடுத்தாச்சு. கட்டிங் பிளேயர்ஸும் செயின் கட்டர் ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரஸ்டட் பேட்லாக்கி எடுத்துப்போம். இது ஒன்று ஓரம்போ. ரஸ்டட் பேட்லாக்கி எடுத்துக்கிட்டு கேட்டை பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம். சீக்கிரம் வாங்க அப்போ தான் நாங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரி டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம். டோரை திறப்போம். சாய் நீ ஃபஸ்ட்டு போடா. ஓகே. சந்துக்குள்ளே ஏஞ்சலினெல்லாம் வராதாடா? என்ன கிராண்ட் இப்படி எட்டி போகுது? பேன் எட்டி போகுது பார்த்தியா? எஸ்கேப் ஆகிட்டோமா? நாங்கள் அடுத்த வாட்டி வரோம். பாய், போயிட்டு வரோம் சரியா? ஏஞ்சலினா பார்த்தியா? இனிமேல் தான் ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணுமா சரியா? தலையில் தொப்பி வச்சா பார்த்தாது, ப்ரெஷ் ஒழுங்காக பண்ணணும். ஓகேயா? ஓகே காய்ஸ், கேம் இதோட முடியுது. நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் வீடியோ போட்டாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.